வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்த வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 427 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். ஆக்சுவலாக நம்ம ஒரு ரூட்டில் வந்து கொடுத்துருப்போம். நேற்று எடுத்த ரூட்டில் வந்து கரெக்டாக வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நம்ம நேற்று எடுத்த ரூட் பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து இந்த 0-1 அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 041 027. ஸோ அதுக்கு அடுத்து வந்து 883 நமக்கு வந்து நான் வின்னிங் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நேற்று வந்து வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ஸோ பேட்டர்ன் வந்து ஒன்று தான், 01. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 72. ஸோ நமக்கு வந்து அந்த 883 அப்படின்னு எடுக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த 27 அந்த 927 வந்து அழகாக என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா பிசியில் வந்து 27ன்னு சொல்லி ரிப்பீட் அடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9க்கு ஒரு 4 வந்து கொடுத்து 427 அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேமை வந்து முடிச்சிருக்கான். இந்த 27 வந்து 2 வாட்டி வந்து ரிப்பீட் அடிச்சிருக்கான். போன மாதமும் வந்து பிசியில் 27, இந்த மாதமும் வந்து 627 ஏற்கனவே வந்து அடிச்சிருப்பான். ஸோ அதே மாதிரி இன்றைக்குமே வந்து ரிசல்ட்டு 427. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எப்படின்னா ஒரு 627 ஒரு 427 அப்படின்னு சொல்லி 2 வாட்டி வந்து அடிச்சிருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 927 வந்து கேமில் வந்து அடிச்சிருக்கான். ஸோ இதுக்கெலாம் வந்து கேப் நம்பர் வந்து ஒரு 527, ஒரு 627, ஒரு 827 அப்படின்னு சொல்லி கேப் நம்பர் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து அவன் மேனிப்புலேட் பண்ணி அடுத்தடுத்த மாதத்துக்கு வந்து கொடுக்கலாம். இல்லை இந்த மாதமே வந்து இந்த கேப் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரும் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ நம்ம வந்து இந்த பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து பார்க்கும்போது ஒரு நம்பர் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு நம்பர் பாருங்கள். இங்கே வந்து பிசியில் வந்து ஒரு 67, அதே மாதிரி இங்கேயும் வந்து பிசியில் 67, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78, இங்கே 77, ஏபி அதாவது பிசியில் வந்து 87, அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் ஒரு 447, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 427. ஓகேங்களா. இதை இந்த மாதிரி வந்து இங்கே 67, இங்கேயும் பிஏசியில் வந்து 67, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78, இங்கே வந்து ஒரு 77, இங்கே 47, இங்கேயும் 47. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 901, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 927. ஓகேங்களா. ஸோ ஏசியில் வந்து இங்கே 97 வந்திருக்கு, இங்கே 91 வந்து வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 2 மாதமுமே வந்து அந்த 63, இங்கே பார்த்தீங்கன்னா 62, இங்கே 77, இங்கே 78 ஏபியில். ஓகேங்களா. ஸோ ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணியிருக்கான், கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரை வந்து குறைச்சிருக்கான். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு 44, இங்கே 42, ஆனால் இங்கே 90 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். 90, 92. நாளைக்கு ஒரு வேளை என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஏபியில் வந்து ஒரு 94 வரலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு ஏபியில் வந்து ஒரு 94 வரலாம். 94 வருது அப்படின்னா பிசி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வந்து அந்த 94 ஏபியில் வந்து 94 அப்படின்னா அந்த 4 வர எல்லாமே வந்து ஏ போர்டில் வந்து வேறு ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி ரிப்பீட் பார்க்கும்போது ஒரு 46 வந்து ஏபியில் வந்து போன மாதம் வந்து அடிச்சிருக்கான். ஸோ அந்த 46 பிசியில் வந்து இந்த மாதம் அடிக்கிறான் அப்படின்னா 946 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் கரெக்டாக வந்து நிற்கிது. ஓகேங்களா. ஸோ ஏபியில் நமக்கு 90, 92, 94 அப்படின்னு ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா 94 வந்து வரலாம். இல்லை ஒரு வேலை வந்து பவர் நம்பரா, அதாவது இங்கே பாருங்கள் இந்த 637, இந்த 637ன்னு அடிக்கும்போது கீழே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு நம்பர், அதாவது 37 வந்து திருப்பி 78 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை மட்டும் ஆப்போசிட் பண்ணி சி போர்டை வந்து சேமாக வந்து பி போர்டில் வந்து வச்சு 78 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த 628 அப்படின்னு இருக்கீங்களா, இந்த மாதம் வந்து 627. அந்த 627 வந்து கரெக்டாக வந்து ஒரு நம்பர் வந்து மாற்றி, அதாவது 778 வந்து
787 ஸ்வாப் பண்ணியிருக்கான். சரிங்களா? ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து ஒரு நம்பர் வந்து ஆப்போசிட் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த மாதத்துக்கான ரிசல்ட் வந்து இந்த ரிசல்ட்லேருந்து கரெக்டாக ஒரு நம்பரை வந்து ஸ்வாப் தான் பண்ணியிருக்கான், மாற்றல. ஓகேங்களா? பவர் நம்பர் வந்து கொடுக்கல. இதில் வந்து ஒரு நம்பர் வந்து பவர் நம்பராக அடிச்சிருக்கான். இந்த மாதம் வந்து ரெண்டுமே வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கான். ஸோ அப்படி பண்ணுறான் அப்படின்னா ஒருவேளை இந்த 901 வந்து பவர் நம்பராக திருப்புறான், அதாவது 01 வந்து பவர் நம்பராக வந்து மாற்றுறான் அப்படின்னா 65 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வரலாம். ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து 65, பி போர்டு வந்து ஒரு நம்பர் வந்து அதிகமாக பண்ணுறேன்னா 565 அப்படின்ற நம்பரும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நான் சொல்கிற நம்பர்லாம் வந்து கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லா பேட்டர்ன்லையுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த பேட்டர்னில் வந்து இந்த நம்பர் வந்து கரெக்டாக வரும், இல்லை இந்த பேட்டர்னில் இந்த நம்பர் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த ஷூரிட்டியுமே கிடையாது. பட் இந்த பேட்டர்னில் இந்த நம்பர் கரெக்டாக வருது. ஸோ அந்த பேட்டர்னில் நான் வந்து உங்களுக்கு நம்பரை வந்து சொல்கிறேன். ஸோ 565 அப்படின்றது ஒரு நம்பர். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ். ஏற்கனவே வந்து ஒரு 946 அப்படின்ற நம்பர் கொடுத்துருக்கேன். 946, 565, இல்லைனா 965. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து மந்த்லி சார்ட்டில் கரெக்டாக வந்து இந்த 67, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 77, ஒரு 47, ஒரு 97 அப்படின்றதுக்கு ஒரு 87மே வந்து வந்துருச்சு. 57மே வந்து போன நேத்தி வந்து 572 அப்படின்னு வந்திருக்கு. அதை பிசியில் 57 அடிக்கலாம். அப்படி 57 அடிக்கலாம், இல்லை ஏசியில் 57க்கும் வாய்ப்பு இருக்குது. ஏசியில் 57 வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி வந்து ஒரு பேட்டர்னில் நான் வந்து வீக்லி சார்ட்லேயும் வந்து ஒரு நம்பர் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்லா இருக்கு பேட்டர்னா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 05, இந்த 05க்கு கீழே பாருங்கள், ஏபி போர்டில் வந்து ஒரு 05, கீழே பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் வந்து ஒரு 05. அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பிசியில் வந்து ஒரு 30, அதை திருப்பி மறுபடியும் ஏபியில் வந்து ஒரு 03. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட இந்த மாதம் தான், அதாவது போன வாரம் தான் வந்து 609, அதாவது ஒரு 09 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இந்த இங்கே 30க்கு எப்படி வந்து 03ன்னு திருப்பினானோ அதே மாதிரி இங்கே 60 வந்து பிசியில், அதாவது ஏபி போர்டில் வந்து பிசி போர்டில் வந்து ஒரு 06 அப்படின்ற நம்பர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசியில் ஒரு 06, இந்த பிசியில் 06 வருது அப்படின்னா ஏ போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு சி போர்டில் வந்து 7, அதை தான் ப்ளஸ் பண்ணி ஏ போர்டில் வந்து 8 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். இங்கே வந்து பிசி போர்டு எடுக்கும்போது ஏ போர்டு 7 தூக்கி ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி சி போர்டில் 8 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இந்த 60க்கு நம்ம ஏபி போர்டு எடுக்கிறோம். ஏபி போர்டு எடுக்கும்போது சி போர்டை ஏ போர்டில் வைக்கிறான் அப்படின்னா 9க்கு அடுத்த நம்பர் வந்து 10, நமக்கு ஏற்கனவே வந்து 0 இருக்கிறதுனால அப்போ 1. ஓகேங்களா? ஸோ 106 அப்படின்ற நம்பருமே வந்து நாளைக்கு ஒரு கரெக்டான பேட்டர்ன், அதாவது வீக்லி பார்ட்டில் இந்த 05, 03க்கு எப்படி கரெக்டாக அவன் நம்பரை திருப்பியிருக்கானோ அதே மாதிரி இந்த 60, 06 அப்படின்னு திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 06 திருப்புறான் அப்படின்னா இந்த 9க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 10 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். ஸோ ஏபி போர்டில் வந்து 10, பிசி போர்டில் வந்து 06. சரிங்க? ஸோ இந்த பேட்டர்னில் நான் வந்து உங்களுக்கு 3 நம்பர் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா பேட்டர்ன்லையுமே வந்து உங்களுக்கு நான் நம்பரை வந்து சொல்லிட்டேன். ஸோ கரெக்டாக வந்து எந்த நம்பர் வந்து மேட்ச் பண்ணுதோ ஸோ நீங்கள் அந்த நம்பரை வந்து கேமில் எடுத்து ஆடிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டினியூவேஷனில் இந்த 67, இந்த 901க்கு பார்த்தீங்க அப்படின்னா 965, 946, இந்த 946 அப்படின்னு இருக்கும்போது நான் எல்லா நம்பருமே வந்து உங்களுக்கு நோட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 946, 965, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 106. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 57மே வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை வந்து ஏற்கனவே ஏபியில் அடித்ததுனால ஸோ நான் வந்து இந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி ஒரு 68, 56 பிசியில் வந்து ஒரு 68, ஒரு 56. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து ஃபாலோஅப்பில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் 68 வந்து ஏற்கனவே கேமில் கொடுத்துருக்கேன், 56மே வந்து உங்களுக்கு கேமில் வந்து பிசியில் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோஅப் நம்பரு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் வந்து இந்த நம்பரை வந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லி என்னோட பேட்டர்னில் இந்த நம்பர் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த நம்பரை வந்து ஃபாலோஅப்பில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன 3 பேட்டர்ன்லையுமே 3 நம்பருமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த நம்பர் வந்து என்னோட பேட்டர்னும் உங்களோட பேட்டர்னும் வந்து ஈக்குவலாக எங்கே வந்து மேட்ச் ஆகுதோ நீங்கள் அந்த நம்பரை எடுத்து கேமில் வந்து ஆடிக்கலாம். சரிங்களா?
ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற கண்டினியூஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டான டைமில் கரெக்டான இதில் வந்து சேரும். சரிங்களா? ஸோ நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.